குரூப் 1 தேர்விற்கு படிப்பவரா நீங்கள்? குரூப் 1 பிரிலிம்ஸ் தேர்ச்சி அடைய வேண்டுமா? உங்கள் குருநாத் IAS அகாடமி வழங்கும் சூப்பர் 90 பேட்ச். வெறும் 60 நாட்கள் படித்தால் போதும். 200க்கு 160க்கு மேல் எடுப்பது நிச்சயம். சூப்பர் 90 ஆஃபர் 1999 ரூபாய் மட்டுமே. ஒரு வருட வேலிடிட்டியுடன் அனைத்து வகுப்புகளும் எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். 1500 வீடியோக்கள், 35,000 கேள்விகள், ஸ்பாட் டெஸ்ட் வழங்கப்படும். சூப்பர் 90 பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் சூப்பர் 90 பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். குருநாத் IAS அகாடமி, கண்டோன்மெண்ட், BSNL ஆபீஸ் எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4, குரூப் 1 மற்றும் குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி 1991 இருந்து 2023 வரைக்கும் இந்தியால நடந்த மொத்த ஈவென்ட்ஸ், சட்டங்கள், திட்டங்கள், நிகழ்வுகளை ஒரே வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது 1950 இருந்து 1991 வரைக்கும் முடிச்சு விட்டுருப்பேன் 40 வருஷத்தை. இப்ப அடுத்த 30 வருஷம், அதாவது கடைசி 30 வருஷத்தை ஒரே வீடியோல பார்ப்போம். டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா? ஓகே, நான் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். என்னதை டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் அப்படின்னா, 1991 இருந்து 2023 வரைக்கும் வருஷத்தை டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். இந்த வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமா நடந்த நிகழ்வுகள், சட்டங்கள், திட்டங்கள், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஸ்ட்ராட்டஜிக்கு, இதெல்லாம் ஒரே வீடியோல முடிக்க போறேன். சரியா? கவனிங்க. 1991 இஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி முடிப்போம். 1991ல என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா LPG. போன வகுப்பு நான் எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த LPG வச்சு தான் முடிச்சிருப்பேன். இந்தியால பொருளாதாரம்ங்கிறது மூடப்பட்ட பொருளாதாரமா தான் இருந்துச்சு. நேரு கண்ட சோசியலிசம்ங்கிறது மூடப்பட்ட பொருளாதாரம், க்ளோஸ் எக்கனாமி தான் இருந்துச்சு. அதாவது வெளிநாட்டுல இருந்து யாரும் இங்க வந்து முதலீடு செய்ய முடியாது. தனியார் துறை நினைச்சா உடனே டக்குன்னு பிசினஸ்ல ஆரம்பிக்க முடியாது. கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கினா மட்டும் தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். நிறைய, அதாவது இந்தியா முழுவதுமாக அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தான் அதிகமா இருந்துச்சு. எப்ப வரைக்கும்? 1991 வரைக்கும். ஆனா 1991ல இந்தியால மிகப்பெரிய நிதி நெருக்கடி காரணமாக அன்றைய பிரதமராக கூடிய நரசிம்மராவ் என்ன செஞ்சிருவார்னா, அந்த நிதியமைச்சர், அன்றைய டைம்ல நிதியமைச்சர் யாருன்னா மன்மோகன் சிங், இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா 1991ல ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகம் செய்வாங்க. நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம் அறிமுகம் செய்வாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைப்பாங்கன்னா LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல். தாராளமயமாக்குதல், லிபரலைசேஷன் என்னன்னா யார் வேணா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பிரைவேடைசேஷன், P என்னன்னா பிரைவேடைசேஷன், அது என்னன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்ல எதெல்லாம் லாஸ்ல போதோ அதை பிரைவேட்டை கொடுக்கிறது, பிரைவேட்டை விற்பனை செய்வது, அதான் பிரைவேடைசேஷன். G என்னன்னா குளோபலைசேஷன், அதுனா என்னன்னா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு முதலீடு செய்வதற்கு எல்லாத்தையும் வாங்க வாங்க எல்லாம் வந்து இந்தியால முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரவேற்கிறது, அதாவது குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல். சோ LPG கொண்டு வந்தது 1991. 1991க்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் வந்து திறந்த பொருளாதாரமா மாறிடும், அதாவது ஓபன் எக்கனாமியா மாறிடும். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? 1991 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1992 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். 1992 இந்த வருஷத்துல நடந்த நிகழ்வுகள்ல முக்கியமான நிகழ்வு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல தான் வந்து இந்திரா சானை வழக்குன்னு ஒரு வழக்கு வந்திருக்கும். இந்திரா சானை கேஸ், இல்லாட்டினா மண்டல் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரா சானை வழக்கு வந்து 1992ல தான் இந்த வழக்கு வந்திருக்கும். அதாவது VP சிங் கவர்மெண்ட் வந்து OBCக்கு 27% இடஒதுக்கீடும், SC SCக்கு 22% சொல்லி 49% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இது வந்து இன்னும் இடஒதுக்கீடு இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்திரா சானே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுப்பாங்க. அந்த வழக்கின் தீர்ப்பு தான் 1992ல சுப்ரீம் கோர்ட் வழங்கும். இந்த தீர்ப்புல நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ரிசர்வேஷன், OBC SC SCக்கான ரிசர்வேஷன் வந்து 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. இது முதல் தீர்ப்பு. ரெண்டாவது, இந்த OBCலே வந்து கிரீமி நான் கிரீமி அமைப்பதற்கு கூடிய வரைவில் ஒரு குழு அமைங்க, ஒரு கமிட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சமயத்துல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு. யார் அப்படின்னா நரசிம்மராவ், EWS. அதையும் வந்து கேன்சல் பண்ணிடும். யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம். சரியா? சோ EWS கேன்சல். இது குழு ஒன்று அமைங்க, கிரீமி லேயர், நான் கிரீமி லேயருக்கு ஒரு குழு அமைங்க, ரிசர்வேஷன் வந்து 50% தாண்டக்கூடாது. அதுக்கப்புறம் நாலாவது என்ன சொல்லணும்னா, SC SCக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன்லாம் கொடுக்காதீங்க, அதாவது ப்ரொமோஷன் பதவி உயர்வுல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடும். யார் தீர்ப்பு வழங்கிடுவா? உச்சநீதிமன்றம் 1992ல இந்த தீர்ப்பு வழங்கும். சரியா? சோ 92 ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்திரா சானை வழக்கு அல்லது மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இதே 1992ல தான் வந்து பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி, அதாவது 73ஆம் சட்ட திருத்தத்துல பஞ்சாயத்து கொண்டு வந்திருப்பாங்க. 74ஆம் சட்ட திருத்தத்துல முனிசிபாலிட்டி, நகராட்சி வந்து அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து 73, நகராட்சி வந்து முனிசிபாலிட்டி வந்து 74. இது வந்து எந்த வருஷம்? அதே 1992 தான். 1992 தான் பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடந்திருக்கும்.
பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வும் வந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1992 தான் நடந்திருக்கும். அதே மாதிரி தேசிய பெண்கள் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய பெண்கள் ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து 1992 தான் அமைச்சிருப்பாங்க. தேசிய பெண்கள் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அதுவும் 1992 தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா நிகழ்வும் நடந்த வருஷம் எந்த வருஷம்? 1992. ரொம்ப முக்கியமான வருஷம். இந்திரா சாலை வழக்கு, அந்த வழக்கே ரொம்ப முக்கியமான வழக்கு. சரியா, ஞாபகம் வச்சுங்க. 1993ல ராம்நந்தன் குழுன்னு ஒரு குழு போடுவாங்க. ஓபிசில கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் செக் பண்றதுக்கு ராம்நந்தன் குழு, ராம்நந்தன் கமிட்டி ஒரு கமிட்டி போடுவாங்க. அது எந்த வருஷம்னா 1993ல தான். அதே 1993ல தான் தேசிய பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அமைச்சது வந்து 1992ல அமைச்சிருவாங்க. 1993ல நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், தேசிய சிறுபான்மையினருக்கான ஆணையம் வந்து அமைச்சது எப்ப அப்படின்னா 1993 தான். ஏன்னா பாபர் மசூதி இடிப்பு நடந்துச்சுல, அப்ப மிகப்பெரிய கலவரம் உண்டா இருக்கும். அப்ப சிறுபான்மையினர் பாதுகாக்க ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு தேசிய சிறுபான்மையினர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அமைச்சது எப்ப அப்படின்னா அதுவும் 1993ல தான். 1993 வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா, 1994 1994ல முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட பஞ்சாயத்து சட்டம் வந்தது. அப்படி எப்ப அப்படின்னா 1994 தான். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994ல தான் வந்திருக்கும். அதே மாதிரி இந்திரா காந்தி அதே மாதிரி ஜெயலலிதா என்ன செய்வாங்கன்னா 1994ல 76ஆம் சட்டத்திட்டம் கொண்டு வருவதற்கு நரசிம்மராவ்ட்ட போய் பேசுவாங்க. 76th அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நரசிம்மராவ் கொண்டு வருவாரு. அது காரணம் ஜெயலலிதா தான் போய் பேசுவாங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்திரா சாலை வழக்கு வந்திருக்குமா, அதுல ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்கும். இதை எப்படியாவது கோர்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு, அதாவது 9வது அட்டவணையில் தூக்கி போட்டோம்னா கோர்ட்ல இருந்து காப்பாத்திடலாம் அந்த வருஷம் பொறுத்த வரைக்கும், அந்த டைம்ல பொறுத்த வரைக்கும். அதனால ஜெயலலிதா போய் நரசிம்மராவ்ட்ட பேசி 76ஆம் சட்டத்திட்டம் 76th அமெண்ட்மெண்ட் 1994 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அந்த 69% ரிசர்வேஷன் தமிழ்நாடோட இடஒதுக்கீடை தூக்கிட்டு 9வது அட்டவணையில தூக்கி போடுவதற்கு ஜெயலலிதா போய் பேசுவாங்க. நரசிம்மராவ் அதை தூக்கி போட்டுருவார். சரியா, சோ 76th அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். 1994 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷனை காப்பாற்றினார் ஜெயலலிதா. அப்படிதான் தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க 96 தேர்தலில் தமிழ்நாட்டில். இருந்தாலும் அதிமுக தோத்து போய் திமுக ஆட்சியை பிடிச்சிரும் 96ல. சரியா, இது எல்லா நிகழ்வும் நடந்தது 94ல. 1995ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா NHAI, தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைச்சது எப்ப அப்படின்னா 1995ல தான். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைச்சது எப்ப அப்படின்னா 1995ல தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா LIC ஆஃப் இந்தியா வழக்கு, LIC இந்தியா வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வரும். அந்த வழக்கு தீர்ப்புல என்ன சொல்லிடுவாங்கன்னா, முகவரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, preamble is an integral part of the constitution சொன்னது LIC இந்தியா வழக்கு. அந்த வழக்கம் 1995ல தான் தீர்ப்பு வழங்குவாங்க. உச்சநீதிமன்றம் எப்ப தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னா 1995ல தான் வழங்குவாங்க. சோ அந்த அளவுக்கு முக்கியமான வருஷம். 1996ல பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சாயத்து அமைச்சிருப்பாங்களே, 73ஆம் சட்டத்திட்டத்துல பஞ்சாயத்து அமைச்சிருப்பாங்களே, அத பட்டியலின பகுதிகள் ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெசா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் வந்திருக்கும். இது அப்படியே ஆங்கிலத்துல ஞாபகம் வச்சுங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியா ஆக்ட். சரியா, பெசா ஆக்ட், அதாவது பட்டியலின பகுதிகளுக்கும் பஞ்சாயத்து முறையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சட்டம். சரியா, 1996ல தான் இந்த சட்டம் வந்திருக்கும். 1996ல. சரியா, அதை ஞாபகம் வச்சுங்க. 1996ல தான் குஜரால் டாக்ட்ரைன், குஜரால் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய குஜரால் கொள்கை வந்து 1996ல தான் வந்து நடைமுறைப்படுத்துவார். அதையும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வு எப்ப? 1996. 1997ல என்ன நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னா சந்திரகுமார் கேஸ்னு ஒரு கேஸ் நடந்திருக்குங்க. சந்திரகுமார் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்கும். இது வந்து 1997ல நடந்த நிகழ்வு தான். சந்திரகுமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன தீர்ப்பு வழங்குவாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னா, இந்த மாதிரி நிர்வாக தீர்ப்பாயம்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சிருப்பாங்க. அதான் இந்திரா காந்தி போன கிளாஸ்ல பேசியிருப்போம்ல, 42ஆம் சட்டத்துல இந்திரா காந்தி வந்து நிறைய விஷயம் சேர்த்திருப்பாங்களா. அதுல முக்கியமானது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், ஆர்டிகல் 343A, ஆர்டிகல் 343B. இந்த 2 ஆர்டிகல்ல வந்து நிர்வாக தீர்ப்பாயம் சொல்லிட்டு ஒன்னு எழுதி சேர்த்திருப்பாங்க 42ஆம் சட்டத்திட்டத்துல. யார் அப்படின்னா இந்திரா காந்தி. சரியா, இந்த நிர்வாக தீர்ப்பாயம்ங்கிறது கோர்ட் மாதிரியே செயல்படும், ஹைகோர்ட் மாதிரியே செயல்படும். இந்த தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் மட்டும் தான் போக முடியும், உயர்நீதிமன்றம் போக முடியாது. இது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ல எழுதப்பட்டது, கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டது. அப்ப இங்க 97ல சந்திரகுமார் கேஸ்ல என்ன தீர்ப்பு வழங்குவாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னா,
அது எப்படி நிர்வாக தீர்ப்பாயம் வந்து அதோட தீர்ப்பை நம்ம மாற்ற கோரி நம்ம ஏன் உயர்நீதிமன்றம் போக முடியாது, உச்சநீதிமன்றம் மட்டும் தான் போக முடியுமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து டாக்டரின் ஆஃப் பேசிக், அதாவது டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வுக்கான அந்த கோட்பாடே வந்து இதுல பாதிக்குது. ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தானே. ஹைகோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதே தான் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்கும். அப்ப இந்த நிர்வாக தீர்ப்பாயத்தோட தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கும் போக முடியும், உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்துக்கும் போக முடியும். மேல்முறையீடு, அப்பீல், மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்துக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுமார் வழக்குல தீர்ப்பு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, நிர்வாக தீர்ப்பாயம் சம்பந்தப்பட்ட வழக்கு என்னன்னு கேட்பாங்க. சந்திரகுமார் வழக்கு 1997. குஜராத் கொள்கை எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1996. தேசிய நெடுஞ்சாலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1995. முகவரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதின்னு சொன்ன வழக்கு எதுன்னு கேட்பாங்க. 1995 LIC இந்தியா வழக்கு. எந்த சட்டத்திட்டத்தில் தமிழ்நாடோட 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது 9வது அட்டவணையில் கேட்பாங்க. 76 சட்டத்திட்டம் 1994. இந்திரா சனை வழக்கோட தீர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாது, கிரீமி நான் கிரீமிக்கு ஒரு குழு அமைங்க. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, அதாவது ரிசர்வேஷன் வந்து ப்ரொமோஷன்ல வந்து SC ST இருந்தாலும் ப்ரொமோஷன்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 10% இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் இந்திரா சனை வழக்கோட தீர்ப்பு. LPG எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 1991. தேசிய பெண்கள் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 1992. தேசிய சிறுபான்மை ஆணையம் எப்ப, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் எப்பன்னு கேட்பாங்க. 1993. 1993. சரியா? இந்த 1995 இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். NHAI அது கரெக்ட் தான், LIC இந்தியா வழக்கு அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எந்த வருஷம் அப்படின்னா 1995. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 1995 இருக்குல்ல, அதாவது தேசிய நெடுஞ்சாலை கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா LIC இந்தியா வழக்கு, இதே 1995 77 சட்டத்திட்டம் ஒன்று கொண்டு வருவாங்க. 77th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மராவ் ஒரு அமெண்ட்மெண்ட் செய்வார் பார்லிமெண்ட்ல, ஒரு சட்டத்திட்டம் செய்வார். அது என்ன செய்வார்னா, SC STக்கு வந்து ப்ரொமோஷன், ரிசர்வேஷன்ல ப்ரொமோஷன் இருக்குதா, ரிசர்வேஷன்ல ப்ரொமோஷன், அதாவது ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கீகரிப்பாரு. யாருன்னா நரசிம்மராவ். சோ 77 சட்டத்திட்டம் எதை பற்றினா, SC STயின் பதவி, அதாவது SC ST சார்ந்த சமூகம் வேலையில் பதவி உயர்வில் கூட இடஒதுக்கீடு உண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் தான் 77th அமெண்ட்மெண்ட் 1995. ஞாபகம் வச்சுங்க. சரியா? 97. 1998 முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சக்தி. ஆபரேஷன் சக்தி அதாவது பொக்ரான்ங்கிற இடத்துல, ராஜஸ்தான்ல பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல இருந்து அணுகுண்டு சோதனையை செய்வாரு வாஜ்பாய். இந்த வருஷம் வந்து வாஜ்பாயோட வருஷம். அதுக்கு பேர் ஆபரேஷன் சக்தி அப்படின்னு பேர் வைப்பாரு. இதுக்கு முன்னாடியே வந்து 1974 ஒரு அணுகுண்டு சோதனை இந்திரா காந்தி ஆட்சியில் செஞ்சிருப்பாங்க. பொக்ரான்ங்கிற இடத்துல 1974 ஒரு அணுகுண்டு சோதனை செய்வாங்க. அதுக்கு பேர் ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு பேரு. சரியா? பொக்ரான் ராஜஸ்தான்ல நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது இந்திரா காந்தி ஆட்சியில. ரெண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட் 1998 ஆபரேஷன் சக்திங்கிற பேர்ல வாஜ்பாய் செய்வார். 2 நியூக்ளியர் டெஸ்ட் செஞ்சிருப்பாங்க. சரியா? 1998 அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வருஷம். குறிப்பா இந்த அணுகுண்டு சோதனைங்கிறதே ரொம்ப முக்கியம். சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. 1999 தான் வந்து கார்கில் போர் வந்திருக்கும். அந்த கார்கில் போருக்கு வந்து என்ன ஆபரேஷன் வந்து இந்தியா கையாண்டுச்சு அப்படின்னா ஆபரேஷன் விஜய். ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிறது கார்கில் போர். ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆபரேஷன் விஜய் வந்து 1961 கோவாவை கைப்பற்றக்கூடிய அந்த ஆபரேஷன் பேரும் விஜய் தான். கார்கில் போருக்கான ஆபரேஷன் பேரும் விஜய் தான். ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். சரியா? ஆபரேஷன் விஜய். GI ஆக்ட், புவிசார் குறியீடு சட்டமும் 1999 தான். புவிசார் குறியீடு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டமும் 1999 தான். 1999 வாஜ்பாயோட ஆட்சி காலம், வாஜ்பாயின் ஆட்சி காலம். சரியா? இது 1999 முக்கியமானது, அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 2000 ரொம்ப முக்கியமான வருஷம் தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தகவல் தொழில்நுட்ப சட்டம் கொண்டு வந்தது 2000 தான். தகவல் தொழில்நுட்ப சட்டம் கொண்டு வந்தது இதே 2000 தான். நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, NPPன்னு சொல்லுவாங்க, தேசிய மக்கள் தொகை கொள்கை கொண்டு வந்ததும் அதே 2000 தான். இப்ப மொத்த கருவுரை விகிதம் வந்து 2.1 தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது 2.1 டார்கெட் வச்சிருக்காங்களா இந்தியாவுக்கு. அந்த டார்கெட்ல இந்த 2000 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியில கொண்டு வந்தது, தேசிய மக்கள் தொகை கொள்கையில இருந்தது. சரியா? அது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 2000 தான். அதே மாதிரி என்ன சொல்ல, இன்னொன்னு என்ன, IT ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சட்டம் கொண்டு வந்ததும் சாட்சாத் இதே 2000 தான். சரியா? ஞாபகம் வச்சுக்க. 2001
2001 இது ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இதுல 5 இயர் பிளான் பாத்தீங்கன்னா 1991 இருந்து 1996 வரைக்கும் அதாவது 1991 ஆனுவல் பிளான், 1992 இருந்து 1997 ஆமா 1992 இருந்து 1997 இந்த காலகட்டம் வந்து 6வது 7வது 8வது 5 இயர் பிளான், 8வது 5ஆண்டு திட்டம். சரியா, 8வது 5ஆண்டு திட்டம் வந்து 1992 ஆரம்பிச்சு 1997 வரைக்கும் போடும். 92 இருந்து 97 வரைக்கும் 8வது 5ஆண்டு திட்டம். இந்த 5ஆண்டு திட்டம் அப்ப யார் பிரதமர் அப்படின்னா நரசிம்மராவ் பிரதமர். நரசிம்மராவ் பிரதமர். இதோட கொள்கை என்ன, எய்ம் என்ன அப்படின்னா கல்வி, எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரம், இதை வந்து மேம்படுத்த வேண்டும். கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இதான் வந்து 8வது 5ஆண்டு திட்டத்தோட டார்கெட். 9வது 5ஆண்டு திட்டம்ங்கிறது 1997 ஆரம்பிச்சு 2002 வரைக்கும் ஓடும். 1 2 3 4 5 ஆமா 92 இருந்து 97 வரைக்கும் 8th, 9th வந்து 97 to 2002. சரியா, இதை யாரு பெரும்பாலும் யாரோட ஆட்சி இது அப்படின்னா வாஜ்பாயோட ஆட்சி. வாஜ்பாயோட ஆட்சி காலம். சரியா, இதோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா growth with justice and equity. growth with justice and equity, நீதி மற்றும் சமத்துவத்துக்கான வளர்ச்சி, இதான் வந்து டார்கெட். ஞாபகம் வச்சுங்க, கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம்ங்கிறது 8வது 5ஆண்டு திட்டத்தோட டார்கெட். growth with justice and equity, நீதி மற்றும் சமத்துவத்துக்கான வளர்ச்சிங்கிறது 9வது 5ஆண்டு திட்டத்தோட டார்கெட். 8வது 5ஆண்டு திட்டம் அப்ப பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ். 9வது 5ஆண்டு திட்டம் அப்ப பிரதமர் யாருன்னா வாஜ்பாய். சரியா, 5ஆவது திட்டம் விட்டுருங்க. இப்ப இங்க வாங்க. 2001 2001ல மிகப்பெரிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு எதுவுமே நடந்திருக்காது. 2001 பொறுத்த வரைக்கும் பெருசா அது நடக்காது. ஆனா 2002 முக்கியம், 2002 முக்கியம். 2002ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2002ல தான் வந்து வங்கி சட்டம் ஆகக்கூடிய சர்ஃபேசி சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அதாவது வங்கியில வந்து வாராக்கடன் அதிகமாகுதுல. வாராக்கடன்னா என்ன, கடனை வாங்கிட்டு வட்டி கட்டாம விடுறா, அது வாராக்கடன் சொல்லுவாங்க வங்கியில. அந்த வாராக்கடன் அதிகமாவதை தடுப்பதற்கு சர்ஃபேசி சட்டம் ஒரு சட்டம் வந்து 2002ல தான் போட்டிருப்பாங்க, 2002ல தான் போட்டிருப்பாங்க சர்ஃபேசி சட்டம். அதுக்கப்புறம் 2002ல பாத்தீங்கன்னா பல்லுயிர் சட்டம், அதாவது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதே பண மோசடி சட்டம், மணி லாண்டரிங் ஆக்டும் 2002 தான். மணி லாண்டரிங் ஆக்டும் 2002 தான். மணி லாண்டரிங் ஆக்ட், பண மோசடி சட்டம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வந்து 2002ல தான் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. 2002ல வந்து 86வது சட்ட திட்டம் சொல்லிட்டு ஒன்னு வாஜ்பாய் கொண்டு வருவார். 86வது சட்ட திட்டம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுல 3 விஷயம் செய்வாங்க. ஒன்னு வந்து அடிப்படை கடமைகள்ல கேவை சேர்ப்பாங்க. 51A கே, அதாவது 6 வயதுல இருந்து 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கல்வி வழங்க வேண்டும். அப்புறம் அடிப்படை உரிமையில ஆர்டிகல் 21A ஒன்னு சேர்ப்பாங்க. அதே 6ல இருந்து 14 வயது குழந்தைகளுக்கு மாநில அரசு கல்வி வழங்க வேண்டும். பெற்றோர்கள் கல்வி வழங்க வேண்டும்ங்கிறது அடிப்படை கடமைகள், மாநில அரசு கல்வி வழங்க வேண்டும்ங்கிறது அடிப்படை உரிமையில வரும். அது வந்து அவங்களோட அடிப்படை உரிமை. அப்ப மாநில அரசு அதுக்கான விஷயத்தை செய்ய வேண்டும், அதான் அர்த்தம். அதே மாதிரி டிபிஎஸ்பில 86வது சட்ட திட்டமா அடிப்படை கடமைகள் சொல்லிட்டோம். டிபிஎஸ்பில ஆர்டிகல் 45 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஸோ இது ரெண்டும் 6 to 14 வயசு, இது வந்து 6 வயசு வரைக்கும். சரியா, ஸோ இந்த 3 சட்டத்திட்டமுமே அதாவது 3 விஷயமுமே ஒரே சட்டத்திட்டத்தில் செய்வார் வாஜ்பாய். 86வது சட்டத்திட்டம், 2002 86வது சட்டத்திட்டம் ஞாபகம் வச்சுங்க. 2003ல தான் சிவிசி சட்டம் வந்திருக்கும். அதாவது சிபிஐல இருந்து சிவிசி தனியா பிரிச்சு சிவிசி சட்டம் வந்தது எப்ப அப்படின்னா 2003ல தான். ரொம்ப முக்கியமான சட்டம் அது. சரியா, சிவிசி வந்து தன்னிச்சையான சட்டம், இது இஸ் அதாவது இட் இஸ் a statutory body அப்படின்னு அறிவிச்சதே இந்த சட்டம் தான். சிவிசிங்கிறது மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை. இது வந்து 1964ல அமைச்சிருப்பாங்க. சிவிசி அமைக்கப்பட்டது இந்தியாவில் எப்ப அப்படின்னா மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை எப்ப அமைச்சிருப்பாங்கன்னா 1964. சிபிஐ அமைச்சது வந்து 1963. சரியா, இந்த ரெண்டுமே அமைக்கிறதுக்கு எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செஞ்சிருக்குன்னா சந்தானம் கமிட்டி பரிந்துரை, சந்தானம் குழு பரிந்துரைப்படி தான் இந்த ரெண்டு அமைச்சிருப்பாங்க. சந்தானம் குழு பரிந்துரைப்படி தான் சிபிஐ அமைச்சிருப்பாங்க, சிபிசி அமைச்சிருப்பாங்க. சிபிஐ 1963, சிபிசி 1964. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்காது. 2003 தான் அதுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை போடுவாங்க. சரியா, 2003 தான் அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் போடுவாங்க. சரியா, சிபிஐக்கு ஒரு அகாடமி இருக்கு, சிபிஐ பயிற்சி அளிக்கக்கூடிய அகாடமி. அந்த அகாடமி எங்க இருக்குன்னா காசியாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. காசியாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு பயிற்சி அகாடமி, சிபிஐ பயிற்சி அகாடமி காசியாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இது எல்லாமே 2003. சரியா, 2004
2004ங்கிறது பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா 89வது சட்டத்திட்டம்னு ஒன்று செஞ்சிருப்பாங்க. 89th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று செஞ்சிருப்பாங்க. சரியா? 89th அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 1989ல் 65வது சட்டத்திட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு 89வது சட்டத்திட்டம்னா என்னன்னு தெரியும். அதாவது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் அப்ப 1989ல் 65வது சட்டத்திட்டம்னு ஒன்று பண்ணி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குவார். அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டிக்கான தேசிய ஆணையம் இந்தியாவில் எந்த சட்டத்திட்டப்படி உருவானதுன்னு கேட்டாங்கன்னா 65வது சட்டத்திட்டப்படி உருவானது. எஸ்சி மற்றும் எஸ்டி ரெண்டு பேத்துக்குமான தேசிய ஆணையம் 1989. இப்போ அது ஓகே தானே? இப்போ இங்கே வாங்க. 89வது சட்டத்திட்டம் 2004 என்ன செய்வாங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டியை ரெண்டா உடச்சு விட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி பழங்குடியினருக்கு மட்டும் தனியா தேசிய ஆணையம் அமைப்பாங்க. 89வது சட்டத்திட்டம். சரியா? அப்ப இன்னைக்கு டேட்ல எப்படி இருக்கு? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சின்னு ஒன்று இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டின்னு ஒன்று இருக்கு. சரியா? அதாவது 65வது சட்டத்திட்டத்தில் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆணையம், அதை உடச்சு விட்டு எஸ்சிக்கு மட்டும் தனி ஆணையமா 89வது சட்டத்திட்டத்தில் பிரிச்சு விட்டாங்க. ஏன்னா எஸ்சியோட பாப்புலேஷன் இந்த 10 வருஷம் அதிகமா இருக்கும். இந்த 10 வருஷத்துல பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்கும். அப்ப அவங்களுக்கும் தனியா வேணும்ல, அதுக்காக அமைச்சிருப்பாங்க. என்ன ஆர்டிகல்ஸ் கேட்டீங்கன்னா எஸ்சிக்கான நேஷனல் கமிஷனுக்கான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 338. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கான ஆர்டிகல் 338A 338A. சரியா? ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 2005 பார்ப்போம். 2005ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் வந்து 2005ல பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்தியாவோட தகவல் உரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கேட்டால் 2005 அடிச்சிருங்க. குறிப்பா அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். 2005 அக்டோபர் 12ல இருந்து. சரியா? தகவல் உரிமை சட்டம் நம்ம எந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் வந்து நம்ம கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதான் வந்து தகவல் உரிமை சட்டத்தோட சிறப்பம்சம். இந்த தகவல் உரிமை சட்டப்படி ரெண்டு அமைப்பு அமைப்பாங்க. ஒன்னு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இன்னொன்னு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். மத்திய தகவல் ஆணையம், இன்னொன்னு மாநில தகவல் ஆணையம். அதாவது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டு அறிந்து கொள்வதற்கு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையத்தில் நீங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம். மாநில அரசு தொடர்பான மற்ற எல்லா தகவல்களும் நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் SIC நீங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம். சரியா? 30 நாட்களுக்குள்ள அவங்க பதில் சொல்லி ஆகணும். 30 நாட்களுக்குள்ள அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ RTI தகவல் உரிமை சட்டம் பாஸ் பண்ணது எப்ப அப்படின்னா 2005ல தான். 2005ல தான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பேரிடர் மேலாண்மை சட்டம். இந்த பேரிடர் மேலாண்மை சட்டமும் எப்ப வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கேட்டால் 2005 தான். அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதாவது குடும்ப வன்முறை சட்டம், பேரிடர் மேலாண்மை சட்டம், தகவல் உரிமை சட்டம், இது எல்லாமே 2005ல தான் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 2005ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட், குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம். குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் வந்து 2005ல போட்டிருப்பாங்க. 2005ல குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. அது பின்னால் 2007ல வந்து அதுக்கான ஒரு தேசிய ஆணையம் சொல்லிட்டு ஒன்று அமைப்பாங்க. அதாவது குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம் போட்டது 2005ல, நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் குழந்தை உரிமைக்கான தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அமைத்தது எப்ப அப்படின்னா 2007ல. கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சரியா? கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸோ 2005ல தான் வந்து 2வது நிர்வாக சீரமைப்பு ஆணையம், செகண்ட் ARC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. 2வது நிர்வாக சீரமைப்பு ஆணையம், அதாவது செகண்ட் ARC, 2ஆம் நிர்வாக சீரமைப்பு ஆணையம், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. யார் தலைமையில் அது போடுவாங்க அப்படின்னா வீரப்ப மொய்லி தலைமையில் போடுவாங்க. வீரப்ப மொய்லி தலைமையில் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ARC எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1966ல மொராஜி தேசாய் ஆட்சி தலைமையில் போட்டிருப்பாங்க. அவர் தான் லோக்பால் லோக் ஆயுதா சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்னு சொன்னேன்ல. அது இந்த செகண்ட் ARC நிறைய விஷயம் சொல்லும். சரியா? அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். 2வது நிர்வாக சிறப்பு ஆணையம் போட்டது வந்து 2005. இந்த எல்லா நிகழ்வுகளும் நடந்தது எந்த வருஷம் அப்படின்னா 2005. சரியா? 2005ல தான் இந்த எல்லா நிகழ்வுகளும் நடந்துச்சு. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 2006ல முக்கியமான ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா மன்ரேகா தான் முக்கியமான சட்டம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். சரியா? மன்ரேகா இந்த சட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. மன்ரேகா சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். பிப்ரவரி மாசம் போல இதை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. 2006ல வந்து இந்த திட்டம் நிறைவேற்றிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மன்ரேகான்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். சரியா? இது வந்து 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. 2007ல வந்து பஞ்சி ஆணையம் கொண்டு வந்தது எப்ப அப்படின்னா, அதை அமைச்சது எப்ப அப்படின்னா 2007.
2007 தான் பஞ்சி ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைப்பாங்க. அந்த ஆணையம் தான் வந்து மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பதற்கான ஆணையம். சர்க்காரி ஆணையம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுவும் மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பது தான். இந்த பஞ்சி ஆணையமும் வந்து மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்க்கக்கூடிய ஒரு ஆணையம் தான். எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னா 2007 அமைச்சிருப்பாங்க. ஸோ பஞ்சி ஆணையம் 2007 அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். சரியா? இப்ப நம்ம 1991 இருந்து 2007 வரைக்கும் முடிஞ்சிருக்கோம். அதாவது சரிபாதியா முடிச்சிருக்கோம். சரியா? என்ன நிறைய வருஷம் திட்டங்கள் சட்டங்கள் ஒரு 200 பாயிண்ட் சொல்லியிருப்பேனா. 2008 இருந்து 2023 அதாவது அடுத்த பாதி. ஏன்னா இதை மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல 33 வருஷம் இருக்குன்னா அதை அப்படியே நம்ம சரி பாதியா பிரிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த பாதியை அப்படியே நம்ம அடுத்த கிளாஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடுறேன். சரியா? இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துருக்கோம். நமக்கு அப்படியே ஓவரா டம்ப் பண்ண விரும்பல. இந்த ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம வந்து 1991 ஆரம்பிச்சு 2007 வரைக்கும் பார்த்துருக்கோம். 2008 ஆரம்பிச்சு 2023 வரைக்கும் 3ஆவது பாட்டா பார்த்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி வேகமா பாருங்க. கரெக்டா நோட் எடுத்துங்க. ஒரு ரிவிஷன் வீடியோவை வச்சுக்கலாம். சரியா? ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.